கார்த்திக் வெளியூரில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போகலான்னு வந்துட்டுருக்கான். அவனுடைய கிராமம் ஒரு ஒத்தையடி பாதை வழியாக தான் போகணும். அப்படி போயிட்டுருக்கும்போது தான் அவன் ஆல்ரெடி வேலை முடிச்சுட்டு வரதுனால லைட்டாக இருட்டிடுச்சு. அந்த வழியாக போகும்போது அவனுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியும் காலடி சத்தம் கேட்குற மாதிரியும் கலகலன்னு பேச்சு சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அவன் நடந்து போனான். சரி, எல்லாம் பின்னாடி வராங்க போல், நம்ம பின்னாடி நம்ம போகலான்ட்டு அவன் எதையுமே நினைக்காம நடந்து போயிட்டு இருந்தான். அந்த சமயம் அவனுக்கு முன்னாடி யாரோ கொஞ்சம் தூரத்தில் ஒரு பொண்ணு அழகாக நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு அதை பார்த்ததும் ஒரு க்யூரியாசிட்டி உண்டாயிடுச்சு. யாராக இருக்கும் அந்த பொண்ணு, கண்டிப்பாக அவளை பார்த்தே ஆகணுன்ட்டு. ஏன்னா அவளுடைய அழகு அப்படி பின் அழகு. அவள் நீளமான முடி என்ன, அவளுடைய இடை என்ன, அவளோட உடை என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பா அவ்வளோ கொள்ளை அழகு அப்படின்ற மாதிரி அவள் அழகை அப்படி வர்ணிச்சிட்டு எப்படியாவது அவளை போய் முன்னாடி பார்த்துடணும், அவகிட்ட பேசிடணும், அவளை நம்ம பக்கம் இழுத்துடணும்னு சொல்லிட்டு அவன் வேகமாக நடந்து போயிட்டுருக்கான். அந்த ஒத்தையடி பாதையில் அவன் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா அந்த பொண்ணு அவனுக்கு முன்னாடி 2 அடி முன்னாடி எடுத்து வைக்கிறா. ஸோ அந்த மாதிரி முன்னும் பின்னுமா போயிட்டுருக்காங்க. அவன் ஒரு கட்டத்தில் டயர்டாகிறான். அவன் நிற்கும்போது, எப்பா இதுக்கு மேலே நம்மளால் முடியாதரா அப்படின்னு நிற்கும்போது அந்த பொண்ணு நிற்கிறா. இவன் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிறா. எப்படியோ ஒரு வழியாக அந்த பொண்ணை அவன் பக்கத்தில் போயிட்டான். அப்படி போனதுக்கப்புறம்தான் அங்கே ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குது. அந்த பொண்ணு கலகலன்னு சிரிக்கிறா. அவன், இந்தாம்மா என் பொண்ணு கொஞ்சம் நில்லு, எவ்வளோ நேரமாக